How to design animal throughout system in agricultural land. Required component: connecting wire 20 cm, enclosure 1 quantity, transformer 12 volt 2 amps 1 quantity, diode 1N54082 quantity, backup alarm 1 quantity, 15 meter silk wire 1 quantity, 2 pin plug 1 quantity, capacitor 4700 microfarad 35 volt 1 quantity. So schematic for animal throwout system in agricultural land. The schematic consists of one step down transformer and two rectifier diode and one capacitors. Another one is the backup alarm. In the circuit, here it is two diode we can utilize, that is the full wave rectifier diode. Once 230 volt is we apply, that voltage is converted to the step down to the 12 volt. Here it is the AC power supply is produced, step down AC. So in this diode is converted the AC to DC using rectifier function. So AC is converted DC, and after this diode, here it is the pulsating DC 12 volt is coming. Then we connect the capacitor in this rail. So after the capacitor here, this transformer circuit, this circuit is produce the pure DC. That pure DC power supply we will apply to the in this backup alarm. Once we apply the plus minus power supply in this backup alarm, the backup alarm produce better sound output. This is the basic schematic function. Part order link, here it is the part order link is mentioned. So all the part are available in this link. If you want the full product, kindly contact my mail ID. Let's see practical session. அக்ரிகல்ச்சர் லேண்டில் நிறைய அந்த பிக்குங்க தொல்லை தாங்க முடியல, நிறையா உள்ளே வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகுது. வாழை மரம் தோப்பை ஃபுல்லாக கொஞ்சம் வீணாக்கிடுச்சு. அப்புறம் உள்ள உளுந்து போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக வீணாகிடுச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸ் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு என்க்ளோஷர், இதோட என்க்ளோஷர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பேக்கப் அலாரம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 12 volt 2 amps டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு போட்ட ஒரு கெப்பாசிட்டர் 4700 கெப்பாசிட்டர் அண்டு 561 1 amps டயோடு. சாரி, திஸ் இஸ் 3 amps டயோடு. 3 amps டயோடு உள்ள 2 டயோடு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை இந்த பாக்ஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த என்கோஸில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை மார்க்கிங் பண்ணுறேன். அப்புறம் இந்த பேக்கப் அலாரத்தையும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன், அதுக்கும் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ட்ரில் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துகிட்டு இதை ட்ரில் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு அந்த சைடு ட்ரில் பண்ணிப்போம். ட்ரில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ட்ரில்லிங் மிஷின் எடுத்து 4 holes போட்டாச்சு. holes 1, holes 2, holes 3, hole 4. இப்போ இதில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் டயோடை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சோல்டரிங்ஸ் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆனோடனே அதை சோல்டர் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா, கெப்பாசிட்டர் சோல்டர் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பாடியை நான் கிரவுண்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாடியை கிரவுண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாசிட்டிவை இந்த 2 வயர் இந்த கிரவுண்டை இங்கே ஷார்ட் பண்ணிவிட்டு, ஸோ பாசிட்டிவ் 2 பாசிட்டிவை இந்த டயோடில் இங்கே ஷார்ட் பண்ண போகிறேன். கம்மி பண்ணுறதுக்காக கிரவுண்டை இது பாடியில் நம்ம கொடுத்துருக்கோம்.
இப்போது இதில் இந்த டயோடை சோல்டர் பண்ண போகிறோம். சோல்டர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒயர் சோல்டர் ஆகிடுச்சு. இன்னொரு பாசிட்டிவாக சோல்டர் பண்ணுறேன். ஸோ 2 ஒயரும் சோல்டர் ஆகிடுச்சு. இப்போ கிரவுண்டு சோல்டர் பண்ணுறேன். ஸோ கிரவுண்டு சோல்டர் ஆகிடுச்சு. ஸோ பாருங்க 2 ஒயரை சோல்டர் பண்ணிவிட்டேன். கிரவுண்டில் சோல்டர் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு பவர் கொடுத்துட்டு மல்டிமீட்டரில் இதை அவுட்புட்டை நம்ம செக் பண்ணணும். ஸோ ஏசி 230 வோல்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டயோட்ஸுக்கெலாம் நம்ம டேப் பண்ணிடுவோம், கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக. இதையும் இப்போ நான் ஃபுல்லாக டேப் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா, இது நம்ம ஒரு சிஆர்ஓ வச்சு இதோட அவுட்புட்டை செக் பண்ணுவோம். இதோடைய ஏசி கரண்ட் எப்படி இருக்குது, ஏசியோட வோல்டேஜ் எப்படி இருக்குது, டிசி வோல்டேஜ் எப்படி இருக்குது, இந்த வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்காக இது ஓப்பனில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பேக்கப் அலாரத்தோட பாசிட்டிவில் பாசிட்டிவ், நெகட்டிவில் ப்ளூ, பாசிட்டிவில் ப்ளஸ் ரெட் ஒயரும் நெகட்டிவில் ப்ளூ ஒயரும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சோல்டர் பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் பாசிட்டிவில் சோல்டர் பண்ணுறேன். நெகட்டிவில் சோல்டர் பண்ணுறேன். ஸோ இதோட கனெக்ஷன் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிற ஒர்க்கு, இதுக்கு பவர் கொடுத்து இது ஒர்க் பண்ணதான்னு இப்போ ரன் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த மல்டிமீட்டர் நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டு, இந்த மல்டிமீட்டரில் ஃபங்க்ஷன் போயிட்டு கண்டினியூட்டி மோடில் நம்ம செட் பண்ணிவிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிப்போம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ கண்டினியூட்டி செக் பண்ணுறோம். பாருங்க, நமக்கு 1.6 ஓம் கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி கிரவுண்டுக்கும் இதுக்கு செக் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் லோ ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இன்புட் 230 வோல்ட், அதையும் பார்க்கலாம். இன்புட் ஹையாக இருக்குது பாருங்கள். ஸோ 100 ஓமுக்கு மேலே போகுது. அப்போது டிரான்ஸ்ஃபார்மர் எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லாயிருக்கு, நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவர் கொடுப்போம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதில் ஒரு ட்ரில் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு என்க்ளோஷரு. ஸோ இந்த என்க்ளோஷரில் ட்ரில் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதில் ஒயரை உள்ளே வச்சுட்டு இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் ஜாயிண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த என்க்ளோஷரு உள்ளே இந்த ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஜாயின் பண்ணிவிட்டு இன்சுலேட் பண்ணிட்டேன் நல்லா ப்ராப்பராக. இப்போது இதில் 2 பின் ஃப்ளக் பாயிண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 பின் ஃப்ளக் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இப்போது நான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பஸர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் சப்ளை செக்ஷன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட அவுட்புட் மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், சிஆர்ஓ அவுட்புட்டு
இதில் 2 சேனலுக்கு இருக்குது, சேனல் 1 சேனல் 2. சேனல் 2ல் இன்புட் கொடுத்துருக்கேன், சேனல் 1ல் இன்புட் கொடுத்துருக்கேன், சேனல் 2ல் அவுட்புட் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், சேனல் 2 அவுட்புட் போயிடுச்சு, இப்போ சேனல் 2 அவுட்புட் திருப்பி வந்துருச்சு. ஸோ இது கிரவுண்ட் லைனு. இங்கே பாருங்கள், இந்த ஏரோ இருக்கிறது கிரவுண்ட் லைனு, கீழே இருக்கிறது இன்புட் மேக்ஸிமம் 20 வோல்ட் வருது. அவுட்புட் எவ்வளோ வருது பாருங்கள், 20.4 வோல்ட் வருதுங்க மேக்ஸிமம். அதோட டிசி அவுட்புட்டு. டிசி லைன் ஒரே லைனாக இருக்குது பாருங்கள். இது ஏசி லைனு சைன் வேவாக இருக்குது. இதுவும் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி தான். ஏசியில் இன்புட்லேயும் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும், அவுட்புட்லேயும் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சியை பார்ப்போம், மெஷர் பண்ணுவோம். ஹலோ, இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஃபுல்லாக என்க்ளோஷர் லெவல் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு. ஆன் பண்ணுறேன். இப்படி தான் சவுண்ட் வருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி நிறையா டெக்னிக்கல் வீடியோவை நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.